மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். பாயாசம் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் பண்ணக்கூடிய பாயாசம் வந்து பாசிப்பருப்பை பயன்படுத்தி செய்யக்கூடிய பாயாசம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். கெஸ்ட்டு வந்தாலும் சரி, ஃபெஸ்டிவல் வந்தாலும் நம்ம வந்து உடனே ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து இந்த பாசிப்பருப்பு பாயாசம் பண்ணலாம். ஏன்னா இது அவ்வளோ டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். வாங்க இந்த சூப்பரான பாசிப்பருப்பு பாயாசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாயாசம் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பை குக்கரில் சேர்த்து நான் வந்து வறுத்துக்கிறேன். இது வந்து லைட்டாக அந்த கலர் மாறணும், அந்த பொன்னிறமாக வர்ற வரைக்கும், அந்த பாசிப்பருப்புடைய வாசனை வர வரைக்கும், வறுபட்ட வாசனை வர வரைக்கும் இதை வறுத்துக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், பாசிப்பருப்பு வந்து லைட்டாக வறுபட்டு அந்த கலர் வந்து மாறிடுச்சு. இப்போ இந்த பாசிப்பருப்பை வந்து நம்ம தண்ணி ஊற்றி ஒரு தடவை நல்லா அலசிக்கலாம். அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு இதை வேக வைக்கிறதுக்கு ஒரு 2 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை மூடி வச்சு ஒரு 3 விசில் விட்டு நல்லா பாசிப்பருப்பு வந்து மையாக வேக வைக்கணும். அந்த அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கலாம். இது வேகிற சமயத்தில் நம்ம வந்து வெல்லத்தை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து 1/4 கப் அளவுக்கு நல்லா பொடி பண்ண வெல்லம் சேர்த்துருக்கேன். இது நனைகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். சேர்த்து நல்லா வந்து இது கரையட்டும். வெல்லத்தை வந்து அப்படியே பாயசத்தில் சேர்த்திங்கன்னா அந்த கல் மண்ணெல்லாம் இருக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி கொதிக்க வச்சு ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை வந்து இப்போ நம்ம வேக வச்சுருக்க பாசிப்பருப்பில் சேர்க்க போகிறோம். 3 விசில் விட்டு மூடி ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாசிப்பருப்புலாம் வந்து நல்லாவே வந்து மசியே வெந்துருச்சு. இப்போ வந்து இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெள்ளை தண்ணியை சேர்த்துக்க போகிறோம். வெள்ளத்தை வந்து நம்ம பாகு காய்ச்சிற பதத்துலலாம் காய்ச்ச வேணாம். எல்லா வெள்ளமும் வந்து நல்லா கரைஞ்சால் மட்டும் போதும். சேர்த்தாச்சு. சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா 1 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டுறலாம். இது வந்து 1 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போ இதில் வந்து 1/4 கப் அளவுக்கு பால் சேர்க்குறேன். எல்லாமே வந்து 1/4 கப் தான் சேர்த்துருக்கேன். வெல்லம், பாசிப்பருப்பு, பால் எல்லாமே வந்து ஒரே மெஷர்மெண்ட்டு தான். 1/4 கப் தான் சேர்த்துருக்கேன். பால் சேர்த்துட்டு இதுவும் 1 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த கொதிக்கிற சமயத்தில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடாயில் நெய் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு ஒரு 10 முந்திரி பருப்பை லைட்டாக பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கணும். இது லைட்டாக பொன்னிறமாக வந்த பின்னாடி இதை வந்து தனியாக ஒரு பவுலில் எடுத்துடலாம். அதே மாதிரி ஒரு 10 திராட்சையை இதில் சேர்த்து, திராட்சை வந்து அந்த பலூன் சைஸ்க்கு வர்ற வரைக்கும் இதை வறுத்துக்குவோம். ஸோ ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ரெடியாக இருக்க பாசிப்பருப்பு பாயாசத்தில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஏலக்காய் பொடி சேர்க்குறேன். சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து வறுத்து வச்சுருக்க முந்திரியை சேர்க்குறேன். இது கூடவே வந்து திராட்சையை சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடலாம். இவ்வளோ தாங்க சூப்பரான பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து வீட்டில் இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்வீட் செய்யணும்னா கண்டிப்பாக இந்த பாசிப்பருப்பு பாயாசம் ட்ரை பண்ணலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறந்துடாமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த பாசிப்பருப்பு பாயாசம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ கீழே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.